இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நம்ம நருட்டோ எபிசோட் 80 பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா த தேர்ட் ஹோக்காகே ஃபாரெவர் அப்படின்னு தான் டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரீசன்னாலேனா தேர்ட் ஹோக்காகே இந்த எபிசோடில் இறந்துடுறாரு இல்லையா, அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இது உனக்கு ஒரு நல்ல முடிவு தான், ஷினோபினா இப்படி தான் இருக்கணுங்க ஒரு வேவை கண்டுபிடிச்ச ஒன்னமாய் ஆட்களுக்கு இது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான எண்டிங் தான். அட்லீஸ்ட் நான் உன்னோட அந்த உடம்புல குத்தி இருக்க அந்த ஸ்வாடை எடுத்துறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்மா அந்த ஸ்வாடை எடுத்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா டிசப்பியர் ஆயிடுவார். ஒரோச்சிமாருனால கிட்டத்தட்ட அந்த சோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனோட கையோட சோலே போயிருக்கும் இல்லையா, அதனால அவனோட கைகள்லாம் எரியற மாதிரி தெரியும். இது என்னால் சுத்தமாகவே தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட டிசைபிள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு முதல்ல இந்த பேரியெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, என்ன நம்ம வில்லேஜுக்கு ஹைட் அவுட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஷவுட் பண்ணுவார். இதுக்கப்புறமா அந்த பேரியர் டோட்டலாகவே போயிடும். அப்போ ஹொக்காகே எங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரோச்சிமாரு எஸ்கேப் ஆகி போவான். ஆன்பு பிளாக் ஆப்ஸும் தடுக்க போவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெப் வச்சு அட்டாக் பண்ணுவான். கிட்டத்தட்ட அவன் வந்து அவனோட சக்கராவை வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி யூஸ் பண்ணி இது அட்டாக் பண்ணியிருக்கான். இதை வந்து ரிப் ஆஃப் பண்ண முடியாதுங்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆன்பு பிளாக் ஆப்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஒரோச்சிமாரும் எப்படியோ தப்பிச்சிருவான். இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த லீஃப் வில்லேஜ் மேலே நடந்த ஒரு இன்வேஷன் ஒரு ஃபைட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடவே முடியுது. காய் அண்ட் கக்காஷி பார்த்தீங்கன்னா எங்களோட எதிரிகளை அப்படி சும்மா விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி அண்ட் காபுட்டோ கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. மெயினாக கக்காஷி வந்து மாஸ்க் போட்டிருந்தாலுமே அது காபுட்டோ தான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட்லாம் சொல்லுவாங்க. உன் கண்கள்னால ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க முடியும், இருந்தாலுமே உச்சிகா கிளான் அளவுக்கு உனக்கு அந்த பவரை வந்து யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போற விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எஸ்கேப்பும் ஆயிடுவானுங்க. அடுத்த சீன்ல டெமாரி வந்து கிட்டத்தட்ட காராவுக்கு பயந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ட்டு போவாளையா, போற வழியில பார்த்தீங்கன்னா காங்குரோவை பாப்பா. கிட்டத்தட்ட ஒரு அலை நேஷன் கூட இப்படி ஒரு மோசமான விஷயத்த பண்ணதுக்கு கண்டிப்பா அவங்க எல்லாமே ரெக்ரெட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா சக்குரா சைட் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது விஷயமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ப்ரோக் ஆயிருக்கும்ல, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த கையுங்க விஷயமும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேண்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல சக்குரா கீழே விழுக வருவா. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சாஸ்கே தான் அவளை காப்பாற்றி கீழே படுக்க வச்சுட்டு போவான். இதுக்கப்புறம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குன்கிட்ட விட்டுட்டு போவான். டே நான் என்ன பார்க்குறேன்னு கேட்க வரக்குள்ளேயே சாஸ்கே அந்த இடத்த விட்டு போயிருப்பான். இதுக்கப்புறமா தரையில் விழுந்து கிடந்த காரா அண்ட் நருட்டோவை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இவனுக்கு எங்கே இருந்தாண்டா இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சுங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காரா வந்து திங்க் பண்ணுவான். இருந்தாலுமே அவனுக்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸை பற்றின கவலை தான் அதிகமாகவே இருக்கும். நான் தான் இங்கே அதிக நாள் இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து அவனுக்கு இந்த வேர்ல்டு மேல அவனுக்கு சின்ன வயசுல என்ன எண்ணங்கள் பதிஞ்சதோ அதுதான் இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோ பாத்தீங்கன்னா ஊறி வந்துகிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நருட்டோலாம் சின்ன பையனா இருக்கப்ப ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தைன்னு பார்க்காம அவனை மிருகம்னு சொல்லி தான் எல்லாமே திட்டுவாங்க. என் பக்கத்துல வராத, தூரமாவே நில்லு அப்படின்னு சொல்லிடலாம். இதே சர்டைன் ப்ராப்ளம்ஸை தான் பார்த்தீங்கன்னா காராவும் ஃபீல் பண்ணியிருப்பான். யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு சின்ன பையனா இருக்கும், நம்ம போற பக்கம் வார பக்கம் சின்ன பசங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நம்மள ஒரு மான்ஸ்டர் மாதிரியே டீல் பண்ணாங்கன்னா நமக்கு அது எவ்வளவு வலியை கொடுக்கும். அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையில இந்த பெயினுமே. மெயினா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நருட்டோவோட மைண்ட்ல ஓடுற விஷயமே பாத்தீங்கன்னா காரா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாக்கு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ரெண்டு பேர்த்தோட எண்ணவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் இங்க வாழ்றேன், எனக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்க போனா சிமிலரா தான் இருக்கும். அதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா நருட்டோ கிட்டையும் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட சின்ன பையனா போது எல்லாருமே இவங்களை ஒரு மிருகமாய் ட்ரீட் பண்ணா இவங்க யாருக்காக வாழ்றாங்க, எதுக்காக வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா வரும் இல்லையா, அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே தான் பாத்தீங்கன்னா காரா கிட்ட நெருங்கி போயிட்டு இருப்பான். நீ என் பக்கத்துல வராத, தள்ளி போடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா காரா ஷவுட் பண்ணுவான். மெயினா இந்த இடத்துல நருட்டோ வந்து காரா கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது, தனிமையோட வலியை நானும் உணர்ந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கருப்பு சூழ்ந்த இடத்துல ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம அவ்வளோ வலியும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்லாம் பேசி காரா மேலே கன்சர்னாக தான் இருப்பான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கவங்கள வந்து யாராவது ஹர்ட் பண்ணணும்னு நினச்சா நான் கண்டிப்பாக அவங்கள தடுப்பேன், அது உன்னை கொல்றதா இருந்தாலும் சரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான்.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காராக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கிளிச் ஆகும். என்னன்னா யாஷமாரு சொல்லியிருப்பான் இல்லையா, லவ் பண்றது தான் வந்து நமக்கு இருக்கலே ஒரு ப்ரீஷியஸான விஷயம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ப்ரீஷியஸான பர்சன் வந்து நம்ம மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா தான் நமக்கு அந்த ஹார்ட்ல இருக்க பெயின் அப்படிங்கிற விஷயம் போகும் அப்படிங்கிற விஷயத்தால சொல்லுவாரு. கிட்டத்தட்ட என்னோட அக்கா, அதாவது உன்னோட அம்மா உனக்கு பண்ண மாதிரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா யாஷமாரு, அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ முன்னாடி வந்துகிட்டே தான் இருப்பான். இந்த இடத்துல கரெக்டா சாஸ்கே வந்துட்டு சக்குராவை பத்தி கவலைப்படாத, அதே மாதிரி இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, அவனோட சாண்ட் பூராமே டஸ்ட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட சக்குராவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவான். இப்பதான் ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்குரோன் டெமாரி வருவாங்க, ஃபைட் பண்ற மாதிரி போவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காரா வந்து டோட்டலாவே அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவான். இது நமக்கு போதும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். காங்குரோ காராவை பார்த்துட்டு இந்த அளவுக்கு வீக்கெண்ட் ஸ்டேட்ல இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காராவை தூக்கிட்டு போவாங்க. இந்த இடத்துல மெயினா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிண்டோட்ட ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்ட் மேல லீஃப் இருக்கும். கிட்டத்தட்ட சாண்ட் அண்ட் லீஃப் பாத்தீங்கன்னா காரா அண்ட் நருட்டோ மூலமா ஒன்னு சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காராவோட ஃபீலிங் பூராமே நருட்டோ மேலதான் இருக்கும். நருட்டோ உசுமாக்கி தானே அப்படின்னு சொல்லி நினைப்பான். கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து காராக்கு வந்து இந்த வேர்ல்டு வந்து இப்படி ஒரு குரூவலான ஸ்டேட்ல இருக்கு, கிட்டத்தட்ட நம்ம வந்து மனுஷங்களை கொன்னாதான் நம்ம இங்க வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான தாட் வச்சிருந்தான் இல்லையா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்துல தான் அவனோட தாட்ஸ்ங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு இம்பார்ட்டன்டான பீப்புள்ஸை நம்ம தான் பாதுகாத்தாகணும், அது மூலமா தான் நம்ம லவ் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மாத்திக்குவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு மேல இந்த ஒப்பீனியனுமே இந்த இடத்துக்கு மேல தான் காராவுக்கு வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆகும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெமாரி காங்குரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்பான். காங்குரோ வந்துட்டு பரவாயில்ல வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தேர்ட் ஹோக்காகேவோட உடம்ப காட்டுவாங்க. கிட்டத்தட்ட சுத்தி வர எல்லா ஷினோபிஸுமே நிப்பாங்க. நமக்கே இந்த ஒரு சீன்லாம் பாக்குறப்ப அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நருட்டோவோட வீட்டை காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹோக்காகேவை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனுக்கு அடிபட்ட இடத்துல பாத்தீங்கன்னா பேண்டேஜஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சொல்ல போனா இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பி ஹோக்காகேவோட ஃபியூனரலுக்கு தான் போவாங்க. இந்த இடம்ல உண்மையாவே சொல்ல போனா இந்த ஹோக்காகே இறந்த ஒரு விஷயத்தினாலே பாத்தீங்கன்னா இந்த லீஃப் வில்லேஜ் கூட பாத்தீங்கன்னா கருமேகம் சூழ்ந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஷினோபிஸுமே வந்து கேதராக இருப்பாங்க. எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல மெயினா இந்த லீஃப் வில்லேஜோட எல்டர் சொல்ற விஷயம்னா, நம்ம லீஃப் வில்லேஜை காப்பாத்துறதுக்காக போராடின நம்ம தேர்ட் ஹோக்காகேல இருந்து இந்த பேட்டில் இறந்த மற்ற ஷினோபிஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம ரிமெம்பர் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா மழையும் பெய்யும். இந்த இடத்துல எல்லாம் நருட்டோ பக்கத்தால கோனஹாமரு நின்றுட்டு இருப்பான், ரொம்பவுமே அழுதுகிட்டே இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. ஆனா இருக்காதான் பாத்தீங்கன்னா அவரோட கையை வந்து அவன் ஷோல்டர்ல வச்சு கிட்டத்தட்ட ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரிமெம்பர் பண்ணி பார்ப்பாரு. என்ன விஷயம்னா, இருக்காவோட பேரண்ட்ஸ் வந்து இந்த டீமன் ஃபாக்ஸ்னால தானே இறந்துருப்பாங்க, அதனால பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானே எங்க அப்பா அம்மா இறந்தாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கல்ல முன்னாடி நின்று அழுதுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ற ஹோக்காகே இருந்துட்டு, இங்க பாரு நீ என்னைக்குமே தனிமையில ஒன்றும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கட்டி பிடிப்பாரு. அதே மாதிரி இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற வில் ஆஃப் ஃபயர் வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்துச்சு, அதே வில் ஆஃப் ஃபயர் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாரு இருக்கா. அதுக்கப்புறம் பிரசன்ட்ல காட்டுவாங்க இருக்கா வந்து தேர்ட் ஹோக்காகே எப்படி வந்து இருக்காவை கட்டி பிடிச்சாரு, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கோனஹாமருவை இவருக்கும் கட்டி பிடிப்பாரு. இதுக்கப்புறமா கக்காஷியை காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா ஹாகோ உசுகி வருவா. இதை பார்த்த கக்காஷி இருந்துட்டு தேர்ட் ஹோக்காகேவோட ஃபியூனரலுக்கு வந்து டைம் ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இது உங்க ஃப்ரெண்டு ஒபிட்டோக்காகவா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. கக்காஷி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவுமே எல்லா இடத்துக்குமே லேட்டா தானே வருவாங்க, இனிமேல் சீக்கிரம் வர பாருங்கன்னா உசுகி சொல்லுவா. இதை கேட்ட கக்காஷி வந்துட்டு இல்ல நான் காலையில இருந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், எதுக்காகனா இந்த இடத்துக்கு நான் வரும்போதுல என்ன நானே பனிஷ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் பாஸ்ட்ல எவ்வளவு முட்டாளா இருந்தேன்னு நினைச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஜிராயா பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கான ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து அவருக்கு ஃபிளாஷ் ஆகும். என்னன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நருட்டோ வந்து கக்காஷி கிட்ட தப்பு பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மரக்கட்டையில சுத்தி கட்டி போட்டு வச்சிருப்பாங்களே, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஜிராயாவோட பாஸ்ட்ல அவரை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. மெயினாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேர்ட் ஹோக்காகே இறந்ததுக்கான இரங்கலை தெரிவிச்சுட்டு இருப்பாங்க ஃப்ளவர்ஸ் வைக்கிறது மூலமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோவோட வாய்ஸ் தான் பேக் எண்டில் கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி நருட்டோ என்ன விஷயத்த சொல்லுவானா, இந்த ஷினோபி வேர்ல்டில் மட்டும் ஏன் இப்படி மோசமான விஷயங்கள் நடக்குது, எந்த ஒரு ஷினோபினாலையும் அவனோட எமோஷன்ஸை பிரதிபலிக்கவே முடிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தா மிஷன்லேயே ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதே மாதிரி எந்த இடத்துலையுமே இந்த சுச்சுவேஷன் மோசமாக நடக்குது எங்களால் அழுக கூட முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஏன் இந்த இடம் மட்டும் இவ்வளோ குரூவலாக இருக்குது அப்படிங்கிற தாட்
தாட் தான் பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு அதிகமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஹொக்காகே ஃபோட்டோவுக்கு அந்த ஃப்ளவர் வைக்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட பாஸ்ட்ல வந்து நம்ம ஹொக்காகே கூட இருந்தோம்ல அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். கிட்டத்தட்ட நருட்டோவுக்குமே அதே மாதிரியான விஷயங்கள் தான் ஃப்ளாஷ் ஆகும். நருட்டோவோட எண்ணங்களில் ஓடிட்டு இருக்க கேள்வியை பார்த்தீங்கன்னா இருகா சென்சே கிட்ட கேட்பான், எதுக்காக ஒரு மனுஷன் மற்ற மனுஷங்களுக்காக சாகணும் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் செத்தானா அவனோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ங்கிற மொத்த எல்லா விஷயமே போயிடும். நிறைய பேர் அவங்க பேட்டில்ல ஃபைட் பண்ணியும் அவங்களோட டியூட்டியை வந்து கரெக்டா செஞ்சும் சாகுறாங்க. நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் இப்படி அவங்க டக்குன்னு சாவாங்க, இல்ல திடீர்னு இப்படி ஆகும் அப்படின்லாம் கூட. அந்த வகையில அயட்டேவும் அதுக்குள்ளதான் வருவான். கிட்டத்தட்ட இறந்து போனவங்களுக்கும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கனவு, லட்சியங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு அதை விட முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ் அப்படிங்கிற அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சவங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவுமே நம்புவாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட இப்ப பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏகப்பட்ட மனுஷங்களை பார்ப்போம். கிட்டத்தட்ட அதுல நமக்கு ஒரு சிலர் தான் ரொம்பவுமே பிடிக்கும். அப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ், ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அந்த வகையில இப்ப இந்த ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு லாஜிக்கா வந்து சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு பேரோட கனெக்ஷன் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நெருக்கினாப்புல பாத்தீங்கன்னா சில பேர் அதை இம்பார்ட்டண்டா நினைச்சு அதை பக்கத்துல கொண்டு வந்துக்குவாங்க. அந்த ஒரு ரிலேஷனுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அது மூலமா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு இருகா சென்சே. இதெல்லாம் கேட்ட நருட்டோ வந்துட்டு எனக்கு இப்பதான் ஓரளவுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லுவான். இருந்தாலுமே செத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லுவான். கக்காஷி தான் வந்துட்டு அவர் செத்தது சும்மாலாம் கிடையாது, நமக்கு ஏதோ ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு இந்த நாள் மாதிரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. நான் அதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. இதுக்கப்புறமா ரெயின் டோட்டலாவே ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி போவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருகா சென்சே கிட்ட பாய் சொல்லிட்டு நருட்டோ கிளம்புவான். இந்த இடத்துல இல்ல இருகா சென்சே மெயினா நினைக்கிற விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க வந்து பத்த வச்சுட்டு போன இந்த வில் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த சின்ன பசங்க கிட்ட நல்லாவே இருக்கு. சொல்ல போனா பிரைட் அண்ட் ஸ்ட்ராங்காவே இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மனசுல நினைப்பாரு. மெயினா இந்த இடத்துல சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த வில் ஆஃப் ஃபயர்ங்க ஃப்ளேமே புது ஹொக்காகேவை கொண்டு வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நிப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருன்னு. அதுல மெயினா ஒரு ஆள் இருந்துட்டு இன்னுமே உன்னோட பழைய வீட்டை நினைச்சு நீ கவலைப்படுறியா, இது உன் வில்லேஜ் நினைச்சு கொஞ்சம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவ போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாரு. ஏன்னா இப்பதானே பாத்தீங்கன்னா சர்வைவ் ஆயிருக்கு இந்த டேமேஜஸ்ல எல்லாம் இருந்து, அதை பாக்குறதுனால உனக்கு கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல அப்படின்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட அந்த ஹேட்டை தூக்கி காட்டும் போது தான் தெரியும் ஷரிங்கான் இருக்கும். மவனே எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே.